அப்படின்னு யார் முழங்கால் படியிட்டு தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த வாதி தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு வாயை திறங்க பார்க்கலாம். எல்லாரும் இந்த 5 மாதங்கள் கடக்க வைத்து இந்த 6ஆம் மாதத்தின் முதல் தேதி கால வேளையில அடியனை உங்களையும் காண செய்த கிருபைகளுக்காக எல்லாரும் வாயை திறங்க பார்க்கலாம். நன்றி நன்றி அப்பா, 5 மாதங்களை எங்களை கடக்க வைத்தீரே. இந்த 6ஆம் மாதத்தை காண செய்தீர், அதற்காக நன்றி ராஜா. சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லமையுள்ள பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வாக்கு மாறாதவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயங்களை செய்கிற தெய்வமே, அற்புதங்களை செய்கிற தெய்வமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவன் இந்த ஆராதனை முழு பெருப்படுத்தி நடத்தும்படியாக வருகிற மக்களை தொதுமை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நம்ம திலகுதான பிலோ சிஸ்டர் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கத்தரிஞ்ச ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. இந்த ஆராதனை பாடல்களாக அருமையான பிரதர்ஸோடு சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி ஒரு சில பாடல்களை தேவன் நாம் மகிமைப்படும்படியாக பாடுவோமா? ஹல்லேலூயா. இந்த 6ஆவது மாதத்தின் முதல் ஓய்வு நாளில் கூட இந்த பாடல், இந்த நாளில் பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல், உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை. எங்களோடு சேர்ந்து கையில் தட்டி பாடுவோமா? வந்தே நான் வெட்கப்படல, உந்தை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தை என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எலோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எலோகே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தை என்னை கைவிடல. வெறுங்கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏலோகே எலோகே எலோகே நான் உம்மை துதிப்பேன். எலோகே 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 நான் உம்மை துதிப்பேன். உற்சாகமே கலை தட்டி பாடுவோம். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், காலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், காலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஏன் எலோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எலோகே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தை என்னை கைவிடல. உந்தையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர்.
வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எலோகே ஏல் எலோகே ஏல் எலோகே நான் உம்மை துதிப்பேன். உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். உம்மை துதிப்பேன். அனைவரும் கைவிட்ட போதிலும் நம்மளை கைவிடாத தேவன் ஒருவர் மட்டுமே. அவரை துதித்து பாடுவோம் உற்சாகமாய். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டினதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டியோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தந்தினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தந்தினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். ஏலோகே 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 நான் உம்மை துதிப்பேன். உற்சாகமாய் பாடுவோம். எல்லோகே எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உந்தாய் என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உந்தாய் என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எலோகே ஏல் எலோகே ஏல் எலோகே நான் உம்மை துதிப்பேன். ஏல் எலோகே ஏல் எலோகே ஏல் எலோகே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் எல்லோக்கோ தெரிந்த பாடல் எங்களோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். நம்மளுடைய ஆர்வம் அப்பமானாலும் முடிவு சம்பூர்ணமான தருவோம். ஆரம்பம் அப்பமானாலும் முடிவு சம்பூர்வமா. ஆரம்பம் அப்பமானாலும் முடிவு சம்பூர்வமா. குறைவுகள் நிறைவாகட்டும். எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். எங்கள் வளர்ச்சி செழிப்பாகட்டும். என் வளர்ச்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. இன்னொரு தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய
கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். உற்சாகமாய் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக எந்த கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். உற்சாகமாய் தட்டி பாடுவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவா சந்தித்திட என்று உலகத்தில் ஜெயம் எடுக்க. சவால்கள் சந்தித்திட இன்று உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர் பொருந்த. குடும்ப உறவுகள் சீர் பொருந்த. மனிதன் சமாதானம் நான் பெற்றிட. மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடல் பகுதி மூலமாய் கர்த்தர் நம்மளோடு இருந்த இடப்பட்ட கிருபைக்காக எல்லோரும் கண்களை மூடி சொத்தம் சொல்லுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ பிரதர்ஸ். உடனே நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். ஒரு சங்கீத பகுதிக்கு நிறைய கடந்து செல்வோம். நம்ம தெலுங்குதான் அருமையான சிஸ்டர் ஜாய்ஸ் சிபி அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 71 சங்கீதம். மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? சங்கீதம் 71 713 பக்கத்தில் இருக்கு. சத்தத்தை உயர்த்தி தேவன் நாம் மகிமைப்படும்படியாக வாசிப்போமா? வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்டதான சங்கீத பகுதி சங்கீதம் 71. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன். நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறீர். முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பெலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும்.
தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும், எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லட்சையாலும் மூடப்படவும் கடவர்கள். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் அறியேன். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். ஆமென். Thank you, sister. ஒருமனப்பட்டவர்களாய் 5ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் 24ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமாய் வாசிப்போமா? கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும், எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லட்சையாலும் மூடப்பட கடவன். எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி லட்சியடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகளை தேவன் அபரிதம் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி இந்த 6ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். 5 மாதங்களை கடக்க வைத்து இந்த 6ஆம் மாதத்தை தேவன் காண செய்த கிருபைகளுக்காகவும் 4ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றி ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சபையிலும் தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தரும்படியாக பாஸ்டர் மச்சபிங்க பார்க்கலாம். ஆமென். ஜெபத்தை கேட்டு அப்படியே நம்மளுக்கு ஏற்ற ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கட்டளையிடும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி எல்லாரும் வேதாகம புஸ்தகத்தை எடுங்க பார்க்கலாம். இந்த ஜூன் மாதத்தின் வாக்குத்தத்தமாய் தேவன் உங்களுக்கும் சபைக்கும் அடியனுக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை எஸ்ஏ எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம். எஸ்ஏ எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை 867ஆம் பக்கத்தில் இருக்கு. எஸ்ஏ எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி நிறுத்தி நிதானமாய் வாசிப்போமா? உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். என்னவா? தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். என்னவா? தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்களாக. அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தர் தந்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக எல்லாரும் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி செலுத்துவோமா? இந்த வாக்குத்தத்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நிறைவேற்றி தாங்க ராஜான்னு சொல்லுங்க. நன்றி பேர் இந்த நாள்ல சந்தோஷமா வந்திருக்கேன்னு சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. 5 மாதங்கள் என் தேவன் எங்களை அற்புதமாய் நடத்தினா சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பக்கத்தில் இருக்கிற கைகளை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் மாதம் முழுவதும் நம்மளுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதனால நீங்களும் நானும் ஒருமனப்பட்டவர்களாய் ஐக்கியப்பட்டவர்களாய் எபிரோன் சர்ச் மிஷன்ல வேறு ஒன்றின பிள்ளைகளாய் என்றும் நிலைத்து நிற்கிற பிள்ளைகளாய் எப்பொழுதும் கனி கொடுக்கிறவர்களாய் மற்றவர்களுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் இந்த 6ஆம் மாதத்தில் ஒரு புதிய ஆத்மாவை சபைக்கு கொண்டு வருகிற பிள்ளைகளாய் தேவன் நம்மளை மாற்றும்படியாக பேசின வார்த்தைகள் எல்லாவற்றையும் தேவன் அங்கீகரித்து இந்த 6ஆம் மாதத்தில் பெரிய அற்புதங்களை அதிசயங்களை சபையில செய்ய ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? எடுத்து வாசிங்க. எஸ்ஐயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் இந்த ஜூன் மாதத்தின் வாக்குத்தத்தமாய் தேவன் கொடுத்ததான வாக்குத்தத்தம். எஸ்ஐயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பிரதர்ஸ் திடீர்னு நான் உங்களையும் கேள்வி கேட்டுருவேன், சீக்கிரம் ஜாக்கிரதையா பைபிள் எடுத்து பிரிச்சு பாருங்க. எஸ்ஐயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். போதுமா? தோஷப்படுவார்கள். எங்கவா இங்க முக்கியமான காரியம் பதிலாக. வாட் இஸ் மீன் பை பதிலாக புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பதிலாக இது. ஆமென். சொல்ல வர்றது புரியுதா? வசனத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்து நான் கடகடன் போகிறதுக்கு ஆசைப்படுகிறேன். இதுவரை தலைகுனிவு இருந்ததா, அசிங்கப்பட்டு இருந்தீங்கன்னா, அவமானப்பட்டு இருந்தீங்கன்னா, நம்பின இடத்துல வெட்கப்பட்டு இருந்தீங்கன்னா, அதற்கு பதிலாக என் தேவன் இந்த நாளில் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். உங்களுக்கு இரட்டத்தனையான பலன் வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. லட்சைக்கு பதிலாக பலவிதமான நெருக்கம், கஷ்டங்கள், போராட்டங்கள், வியாகுலங்கள், சொல்ல முடியாத காரியத்தில் சிக்குண்டு தவிக்கிறதான தேவ பிள்ளையே, நீங்கள் எந்த இடத்துல நெருக்கப்பட்டீர்களோ அந்த இடத்துல, அதுதான் அந்த பாகத்திலே. ஹல்லேலூயா. எப்படியா? அந்த நெருக்கத்துக்கு பதிலாக உங்களுக்கு சந்தோஷம் வரப்போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். தங்கள் தேசம்னா கவனிங்க, மேல்மா நகர்னா அது உங்களுக்கு ஒரு தேசம். ஆமென். ஹல்லேலூயா. உங்க ஊரு தான் உங்களுடைய தேசம், உங்கள் வீடு தான் உங்களுடைய தேசம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதன் நிமித்தம் தங்கள் தேசத்திலே வெறும் சுதந்திரமா இரட்டிப்பான சுதந்திரமா? ஆகாஷ் பிரதர் சேர்த்து வைக்கிற எல்லா சொத்தும் யாருக்குமா? யாருக்கு? மனைவி கூட விட்டுருங்க, அவங்க சம்பாதிச்சாங்களாமா? ஏன் அது அவங்களுக்கு போகுது? அவங்க அப்பா சேர்த்து வச்ச சுதந்திரம் அது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாமுவேல் யாருடைய சுதந்திரமா? நீங்க தேவனால் கொடுக்கப்பட்ட உங்களுக்கு ஒரு சுதந்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் நிமித்தம் தங்கள் தேசத்திலே அவர்கள் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி மீன்ஸ் பெர்மனன்ட் ரிஜாய்ஸ். ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி. அப்பப்ப வந்துட்டு போற மகிழ்ச்சி இல்ல, 5ஆம் தேதி வரையும் இருக்கிற மகிழ்ச்சி இல்ல, சம்பளம் பை வந்த உடனே வர மகிழ்ச்சி அல்ல, பிசினஸ் சக்சஸ் ஆன உடனே வந்த மகிழ்ச்சி அல்ல. எப்பொழுதும் சாகிற வரைக்கும், உயிருள்ள வரைக்கும் என் தேவன் வருகிற மட்டும் உங்கள் தலை மேல மகிழ்ச்சி உண்டாகும். அதுதான் நித்திய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அததான் இங்க சொல்ல வராரு. சிம்பிளா சொல்றேன். இரட்டிப்பான இரட்டத்தனையான பலன் தேவன் கொடுப்பார். நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். எங்க சந்தோஷம் அடைவோம்? நம்ம வீட்லயே, நம்ம காம்பவுண்ட்லயே. எங்க அவமானப்பட்டோமோ, எங்க அசிங்கப்பட்டோமோ, எங்க தூஷணமா பேசப்பட்டோமோ, எங்க கெட்ட வார்த்தையில கேள்வி வாங்கணுமோ, அதே இடத்துல தான் என் தேவன் உங்களை சந்தோஷமா வைக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் மீண்டும் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கரங்களை உயர்த்தி. இன்னைக்கு 10,000 ரூபாய் நஷ்டமாச்சுன்னா நாளைக்கு என் தேவன் 20,000 ரூபாய் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். 2 லட்சம் ரூபாய் நஷ்டமாச்சுன்னா 20 லட்சம் ரூபாய் கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அதுதான் சொல்றாரு, அமுக்கி குலுக்கி. கரெக்டா சொல்லணும். என் கையை சொல்லலமா, என் தேவன் கொடுக்கிறது கை சின்னதுமா, மடி பெருசு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால், நான் திரும்பவும் அதுதான் சொல்றேன், இந்த வாக்குத்தத்தத்தை இந்த நாளிலே நான் கூறுகிறதான வார்த்தையை நீங்கள் பின்பற்றி நடந்தால், இந்த நாளுக்குண்டான வாக்குத்தத்தத்தை தேவன் இந்த மாதத்தில் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய சரீரத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க, எல்லாரும் சொல்ல போறீங்க, இந்த மாதத்துல எனக்கு, இப்படி சொல்லுங்க, எனக்கு இரட்டையான பலன் வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்கு பதிலாக இது அப்படின்னா என்ன அர்த்தம் சிஸ்டர்? ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரையும் படிச்சுக்கிறேன்னு சொல்கிறோம், கைகளை ஏற்றி காட்டுங்க. ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் எத்தனாவது சிஸ்டர்? டிகிரி முடிச்சிருக்கீங்களா? ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தாண்டி தானே போயிருப்பீங்க. ஏன்? அந்த கொஸ்டின் மார்க்கில் போடும்போது ஆர் அப்படின்னு போட்டு பிராக்கெட் மேலே ஒன்று கீழே ஒன்று போட்டுருவாங்க, கரெக்டா? அப்போ என்ன அர்த்தம்? உனக்கு தெரிஞ்சால் அது எழுது, இல்லைன்னா உனக்கு இதை எழுது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் கொஸ்டினை அட்டன் பண்ணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த மாதத்துல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. ஒண்ணு உனக்கு வெட்கம் வேணும்னா வெச்சுக்கோ, இல்ல இரட்டைத்தனையான பலன் வேணும்னாலும் வெச்சுக்கோ. ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு லட்சியம் வேணும்னா லட்சியம் வெச்சுக்கோ. நான் ரெண்டுத்தையும் சொல்ல போறேன் இன்னைக்கு. ஆமென். அதுக்கு தான் அந்த பதிலாக அப்படின்ற ரொம்ப முக்கியமான காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் ஆசீர்வாதம் வராததுக்கு காரணம் இந்த பதிலாகல தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். ஆமென். இப்படியும் இல்லாம அனலும் இல்லாம குளிரும் இல்லாம தேவன் வாந்தி பண்ணுகிற ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒண்ணு அனலா இருந்துடணும். ஆமென். ஒண்ணு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஒண்ணு கிறிஸ்தவனா இருந்தா முழு கிறிஸ்தவனா இருந்துடணும். ஆமென். இங்கேயும் பாதி அங்கேயும் பாதினா என்னமா சொல்றது உங்களை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்கு பதிலாக அதை தான் நான் திரும்ப திரும்ப அந்த வசனம் ஃபுல்லாவே 4 விதமான காரியத்தை சொல்லியிருப்பார். ஆனா கிளியரா போட்டிருப்பார், இதற்கு பதிலாக. ஹல்லேலூயா. வெட்கம் வேணும்னா வெட்கத்தை எடுத்துக்கோங்க, இரட்டைத்தனையான நன்மை வேணும்னா நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. லட்சியம் வேணும்னா லட்சியம் எடுத்துக்கொள்ளுங்க. இல்ல எங்க இடத்துல நாங்க சந்தோஷமா வாழணும்னு சொல்றவங்க அது சந்தோஷத்தை எடுத்துக்கோங்க. ஹல்லேலூயா. அது உங்க கையில தான் இருக்கு. நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய வார்த்தையை சொல்லிடுறேன். அதுல நீங்க எது எடுத்துக்கணும் எடுத்துக்கூடாது நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை யார் பெற்றுக்கொள்வார்கள்? இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு இருக்கிறேன், வாக்குத்தத்தத்துக்கு இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு இருக்கிறேன். 3ஆம் வசனத்தை வாசிங்க. சீயோனிலே துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். யார் தான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தரால் நாட்டப்பட்ட நீதியின் விருட்சத்தை உடையவர்கள் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாட்டப்படுறதுன்னா என்ன சிஸ்டர்ஸ்? அருமையான பிலோ சிஸ்டர் அன்னைக்கு சொன்னாங்க, எங்க வீட்டுக்கு பின்னாடியே கீரை வச்சிருக்கோம். சக்கினா சிஸ்டர் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. என்ன பண்ணாங்க? அந்த கீரையை நாட்டுறாங்க. ஹல்லேலூயா. அது அதனுடைய பலனை கொடுக்கலன்னா என்னமா பண்ணுவீங்க? கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். ஒழுங்கா உபவாசம் கொடுத்து வரணும், உங்களை பிடிங்கி போட்டுருந்தானே எத்தனை உபவாசம் கொடுத்து வரல, எத்தனை ஆராதனை மிஸ் பண்றோம், எத்தனை ஆராதனைக்கு நம்ம டைமுக்கு வராம நிக்கிறோம். பிடிங்க போடணும்னா எப்பயோ பிடிங்கி போட்டிருப்பாரு. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒன்னே சொல்றேன், கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். பாஸ்டர் எவ்வளவு நாள் ஓடுவீங்க? இதோ வந்துச்சு அத்தது. ஆமென். அத்தது வந்தாச்சு. அத்தது மாஸ்க் போடுவோம், ஊசி குத்துவோம். ஆமென். சர்ச்சுகள் மூடப்படும். அப்ப எங்க போவீங்க? கவனிங்க, கடைசி காலத்தில் நிற்கிறோம். கிருபை கிருபை கிருபைனே ஓடிட்டு இருக்காதீங்க.
அனுக்கிரகத்தின் காலம் முடியறதுக்குள்ளாத அனுக்கிரகத்தை பெற்று மனம் திரும்புகிற பிள்ளைகளாக மாறணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் நாட்டப்பட்டவர்கள், அவர் மகிமைக்கென்று என்னை இந்த இடத்துல வைத்திருக்கிறான்னா நான் தேவனுடைய மகிமை பெறும்படியாக. ஆமென். நான் சொல்ல வர்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? நான் இங்க இருக்கிறேன்னா என் நிமித்தம் தேவன் மகிமைப்படணும். அதுக்கு தான் என்னை இங்க நாட்டி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாட்டப்பட்ட விருட்சத்தின் கனியாக இருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? 1ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். போதுமா? நீதியின் விருட்சத்தை நாட்டுகிறவர்களாய் இருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்களா? தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக இருக்கணும். கரங்களை உயர்த்தி, தேவனுடைய ஆவியை பெற்ற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னன்னே தெரியாம நிறைய பேர் கையை உயர்த்திட்டீங்க. நான் கேட்கிறது தேவனுடைய ஆவி என்றால் அபிஷேகம். ஜலத்தினால் இருக்கிற ஞானஸ்தானம் அல்ல, ஆவியின் அக்கினியினால் கொடுக்கப்படுகிறதான ஞானஸ்தானம். அது தேவனால் மாத்திரமே கொடுக்கப்படும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் இட்ஸ் a dynamic power. What is mean by dynamic power? நம்ம சோர்ந்து போகிற நேரத்தில் டைனமோ எங்க பிரதர் யூஸ் பண்ணுவாங்க? வெடிகுள்ள சைக்கிள்ல மோஸ்ட்லி இருக்கும் அந்த காலத்தில். ஆமென். பார்த்துருக்கீங்களா ஐயா? நல்லா கொக்கோ கோலா பழைய காலத்து பாட்டில் மாதிரி இருக்கும், அதில் ஒரு வீல் இருக்கும். ஆமென். இருட்டில் போகும்போது அது ஒரு அப்படி தட்டினாங்கன்னா அந்த வீலில் போய் டச் ஆகும், லைட் எரியுங்க. தேவ ஆவியானவர் உங்களுக்கு ஒரு டைனமிக் பவரா. நீங்க எப்பெல்லாம் சோர்ந்து போறீங்களோ அப்ப அவர் நம்மளை தட்டினா, அவர் நம்ம கூட இருந்தா உங்களுடைய இருளான வாழ்க்கை வெளிச்சம் பெறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்போ புரிஞ்சுக்கோங்களேன், அப்பப்போ சோர்ந்து போயிடுறீங்க பார்த்தீங்களா, டைனமிக் பவர் இல்லைன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்பப்போ ஆராதனைக்கு ஒழுங்கா வராம போறீங்க பார்த்தீங்களா, டைனமிக் பவர் ஒழுங்கா வேலை செய்யலைன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. அப்பப்போ எங்க பிரதர் எங்க இருக்கிறீங்க, இன்னைக்கு சர்ச்சுக்கு வரலையா கேட்டா காணாம போறீங்க பார்த்தீங்களா, இன்னும் அந்த டைனமோவே வாங்கலைன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா? சைக்கிள் வாங்கிட்டேனே, சரி பகல்ல மட்டும்தான் ஓட்ட முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாட் இஸ் மீன் பை பகல்? காசு இருக்கிற வரையும் ஓடுவீங்க, காசு இல்லாதப்போ எப்பவுமே ஓடுறதுக்கு தான் டைனமோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்களை குறித்து 3 ஞாயிற்றுக்கிழமை பேச போகிறதான தலைப்பை மாத்திரம் நான் சொல்லி, எப்படி இருந்தா இந்த இரட்டத்தனையான பலனையும் சந்தோஷத்தையும் நித்திய மகிழ்ச்சியும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால், முதல் காரியம் எடுத்து வாசிங்க. இன்னைக்கு உண்டான தலைப்பை நான் திரும்பவும் சொல்றேன். 3 விதமான தலைப்பு. 1ஆம் வாரமும் 3வது வாரமும் 5வது வாரமும் 3 விதமான காரியங்கள், 3 விதமான காரியத்தை குறித்து நீங்கள் இருந்தால் அப்பொழுதுதான் இந்த இரட்டத்தனையான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், சந்தோஷம் அடைவீர்கள், நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. முதல் காரியம் 60ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 60:21. என் ஜனங்கள் யாவரும், என் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும். என் ஜனங்களா உன் ஜனங்களாமா? உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும். ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த 2 அதிகாரமே பார்த்தீங்கன்னா ஊழியக்காரனுக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம். அல்லேலூயா. ஊழியக்காரன் ஜனங்களை நோக்கி பேசுகிறதான ஒரு வாக்குத்தத்தம். அல்லேலூயா. ஊழியக்காரன் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து பேசுகிறதான வாக்குத்தத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும். போதுமா? இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பக்கத்தில் இருக்கிற கைகளை பிடிங்க. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் நீதிமான்களாய் இருக்கணும். இன்னைக்கு அதை தான் பேச போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது காரியம் எடுத்து வாசிங்க. 62ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை. அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும், அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். போதுமா? 2வது யார் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்றால், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாக இருக்கும்போது. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற கைகளை பிடிங்க. இந்த 6ஆம் மாதத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள
நம் கர்த்தரால் மீட்கப்படணும். மூன்றாவது காரியம் எடுத்து வாசிங்க. 61 அதிகாரம் 10 வசனத்தை. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறியிருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டியின் நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக. வாசிங்க. அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். மூன்றாவது காரியம், எப்ப இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னா, ரட்சிப்படைய நீதியின் சால்வையை தரித்துக் கொள்ளணும். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம் பக்கத்தில் இருக்கிற கைகளை பிடிச்சு. மூன்றாவதாய், இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள ரட்சிப்பு அடைய நீதியின் சால்வையை தரித்தவர்களாய் மாறணும். சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நம்மளுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முதல் காரியம் நம்ம எப்படி இருக்கணும்? இரண்டாவது நாம எப்படி இருக்கணும்? மூன்றாவது எப்படி இருக்கணும்? நீதியின் சால்வை பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கணும், தரித்துக் கொள்கிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முதல் காரியம், இன்னைக்கு உண்டான தலைப்பு எழுதுறவங்க எழுதிக்கோங்க, நீதிமான்களாய் இருக்கணும். எழுதிட்டீங்களா? நீதிமான்களா இருக்கணும். இன்னைக்கு தலைப்பு அதுதான். இரட்டத்தனையான பலன் பெறவும், நம்மளுடைய பாகத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கவும், இரட்டிப்பான சுதந்திரத்தை அடையவும், நித்திய மகிழ்ச்சி பெற்றுக்கொள்ளவும் நம்ம நீதிமான்களாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. கவனிங்க, கிளியரா சப்டைட்டில்ஸ் கடகடன்னு சொல்லிடுறேன் பாருங்க. நீதிமான்களாக இருக்கிறதுக்கு எப்படி இருக்கணும்? அப்படி இருந்தா என்ன காரியம் நடக்கும், என்ன பலன் வரும்? எல்லாத்துலேயும் 3 பாயிண்ட் சொல்லுவோமா? 3த்தையும் லிங்க் பண்ற மாதிரி எழுதிட்டு வாங்க. நீதிமான்களாக இருக்க எப்படி பண்ணணும், எப்படி இருக்கணும் சொல்லுவேன். அந்த நீதிமான்களாய் இருக்கிறதுக்கு எப்படி இருக்கணும் சொல்றதுக்கு அப்படியே ஐஃபோன் போட்டு எழுதுனீங்கனாலும் சரி, இல்லை கீழே எழுதினாலும் சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு அப்படியே ஏன்னு போட்டுக்கோங்க கீழே, பலன். சரிங்களா? அதை பலனை பெற்றுக்கொண்ட உடனே அந்த பலனையும் அப்படி யார் செய்தார் ஒரு மனுஷனும் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீதிமான்கள் தேவனிடத்தில் பிரயாசப்படுவார்களை தவிர, பிரசங்கி சூப்பரா சொல்வாரு, 1 அதிகாரம் 3 வசனத்தை வாசிங்களேன். நீதிமான்கள் எதன் மேல பிரயாசப்பட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கடந்து போகிறேன். பிரசங்கி 1:3. சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? நீங்க நினைச்சது எல்லாம் நடந்துச்சா பிரதர்? கர்த்தருக்குள்ள இந்த நாள்ல நான் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் கூர்ந்து கவனித்து அதன்படி செய்தால், நீங்கள் படுகிற பிரயாசத்தை விட தேவன் உங்களுக்கு கொடுக்கிற பலன் நித்தியமாய் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இந்த காலவேளையில சகரியா 9 அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்க. சகரியா எழுதின தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொல்லுகிறார் இந்த நாள்ல. காலவேளையில அருமையான தேவச்சனமே உங்களை பார்த்து சகரியா 9 அதிகாரம் 12 வசனத்தை, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு பாதுகாப்பு பெட்டகத்துக்குள்ள திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். இன்றைக்கு தரப்போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வெட்கத்துக்கு பதிலாக கரங்களை உயர்த்தி, லட்சைக்கு பதிலாக, சூப்பர், யாருக்கும் வேணாவா? கரங்களை உயர்த்தி சொல்ல போறோம். வெட்கத்துக்கு பதிலாக, லட்சைக்கு பதிலாக எனக்கு இன்றைக்கு ஒரு பலனை தேவன் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே, எந்த ஒரு மகன், எந்த ஒரு குடும்பம், எந்த ஒரு பிள்ளை தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறதோ அந்த பிள்ளை தயவு செய்து இந்த நாள்ல கொடுக்கிற வார்த்தைக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தேவன் தர வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 3 விதமான காரியம் சொல்றேன். நீதிமன்றத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? இந்த இரட்டிப்பான நன்மை பெற்றுக்கொள்கிற என்ன பண்ணணும்?
நம்பிக்கையுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்? எடுத்து வாசிங்க. முதல் காரியம் எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 17:18. நான் வெட்கப்படாமல் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக. நான் கலங்காமல் அவர்கள் கலங்குவார்களாக. தேவரீர் தீங்கு நாளை அவர்கள் மேல் வரப்பண்ணி இரட்டிப்பான நொறுக்குதலால் அவர்களை நொறுக்குவாராக. ஹல்லேலூயா. என்னங்க எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? என்ன பண்றாருமா? தங்களுடைய எதிரிக்காக, தங்களுடைய சத்துருவுக்காக என்ன பண்றாருங்க? ஜெப விண்ணப்ப ஏறெடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஜெபம் வீட்டில் செய்றீங்கன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி காட்டுங்களேன். என்ன இது கேட்கணும்? ஜெபம் பண்றேன் பாஸ்டர் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்க. 10 நிமிஷமா 5 நிமிஷம் அதெல்லாம் தேவையில்லை. ஜெபம் பண்றேன் கரங்களை. நம்ம ஜெபம் என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே எங்கள் அம்மா ஆசீர்வாதம், அப்பா ஆசீர்வாதம், என் பிள்ளை ஆசீர்வாதம், என் மனைவி ஆசீர்வாதம், எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவ்வளோ பிரச்சனை. எத்தனை பேர் இந்த ஜெபம் பண்ணுறீங்க? கரங்களை உயர்த்தி காட்டுங்க. இன்னைக்கு மாறணும். அதை தான் சொல்ல வரேன். மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஆமீன். இந்த மாதத்தில் எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? நான் சொல்ல வரதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. 3 பாயிண்டாக சொல்ல போகிறேன். முதல் காரியம், நீதிமான்கள் என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எரேமியா இப்போ ஜெபம் பண்ண பிரகாரம் சத்துருக்காக ஜெபம் பண்ணுங்க, சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணுங்க, குடும்பத்தில் உங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணுறாங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அக்கத்து வீட்டுக்காரருக்காக ஜெபம் பண்ணுங்க, முன்னாடி இருக்கிறவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, பின்னாடி இருக்கிறவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, குடும்பத்திலேயே ஒன்று இருக்கும் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் என்ன ஆசீர்வதிங்க, நான் போகிறேன் வரேன், என்ன ஆசீர்வதிங்க, எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க, இவ்வளோ இருக்குது, இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது, இவ்வளோ போராட்டம் இருக்குது, இவ்வளோ நெருக்கம் இருக்குது. ஆமேன். இதை மாற்ற போகிறேன் இந்த மாதத்தில். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. முதல் காரியம் என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது காரியம் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 71:24. வாசித்த சங்கீதத்தில் சங்கீதம் 71:24. வெட்கி லட்சை அடைந்தபடியால் என்ன பண்ண நாவு? ரெண்டாவது என்ன பண்ணணும்னா உங்கள் நாவு, உங்கள் வாய் நீதியை கொண்டாடணும். நீதிமானா இருக்கிறவன் வாயில நீதியை தான், உண்மையை தான் பேசணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், நம்முடைய நாவு நீதியை கொண்டாடணும். ஹல்லேலூயா. நீதியை பின்பற்றணும், நீதியின்படி நடக்கணும். எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் எடுத்து வாசிங்க. என்னாகும் 18ஆம் அதிகாரம் 26, 27, 28. நீ லேவியரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் கையிலிருந்து வாங்கிக் கொள்கிறதை, எனக்கு கொடுத்த தசம பாகத்தை வாங்கும்போது தசம பாகத்தில் 10% கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் ஒரு படைப்பாக செலுத்த வேண்டும். நீங்கள் ஏறெடுத்து படைக்கும் இந்த படைப்பை போலவும் ஆலயத்தின் திராட்சரசத்தை போலவும் எண்ணப்படும். இப்படியே கவனிங்க. இப்படியே நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் உங்கள் பங்குகள், யார் பங்கு? ஷக்கினா சிஸ்டர் வாங்குற சம்பளம் அவங்களுக்கு தான், இல்லைன்னு சொல்லல. உங்கள் பங்கை கர்த்தருக்கென்று ஒரு படைப்பை கண்டிப்பா வைக்கணும். ஆசரனாகிய உங்கள் ஊழியக்காரனிடத்துல கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க. எத்தனை பேர் சம்பாதிக்கிறேன்னு சொல்றோம்? கைகளை உயர்த்தி காட்டுங்க. எங்க வீட்டில் சம்பாத்தியம் இருக்குன்னு சொல்றோம், கைகளை உயர்த்தி காட்டுங்க. சம்பளம் வாங்குறேன், 100 ரூபாய்னாலும் சம்பளம் தான். அது பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்க. ஆசீர்வாதம் வராததுக்கு காரணம் தான் கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். கொடுங்கல போது நீங்க கொடுத்தாதான் உங்களுக்கு கொடுக்கப்படும். கைகளை உயர்த்தி காட்டுங்க. திரும்பியும்
எத்தனை பேர் சம்பாத்தியம் இருக்கு பாஸ்டர் சொல்றவங்க கைகளை உயர்த்தி காட்டுங்க. இதுல எத்தனை பேர் தசமா வைக்கிறவங்க? அப்போ கவனிங்க, நான் உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணும்படியாக பேசல, ஏன் நம்மளுக்கு இன்னும் ஆசீர்வாதம் வரலன்னு சொல்றதுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் பிற்பாடு வருகிற வசனங்களை கவனித்து பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த 18ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம், 20ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. ஒரு சிறு சிறு காரியத்திலும் அந்த நாட்களிலே ஆசாரிப்பு கூடாரத்தில் ஒரு பங்கை எடுத்துட்டு போய் வைத்துட்டே இருந்துட்டாங்க. ஆமென். அது பலியா இருக்கும், எதுவானாலும் இருக்கும். ஆமென். எழுதுறவங்க எழுதிக்கோங்க. மூன்றாவதா, நீதிமான்களாய் இருக்கிறவர்கள், அரணுக்கு திரும்புகிறவர்கள், இந்த இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்கிறவர்களாகிய நீங்கள், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாகிய நீங்கள் என்ன பண்ணணும்னா பலிகளை ஏறெடுக்கணும். இப்படி போட்டுக்கோங்க. தசமபாகம்லாம் நான் சொல்ல வரல, பலின்னு பொதுவாக சொல்லிடுறேன். பலினாலே பொருத்தனை, காணிக்கை, தசமபாகம், ஸ்தோத்திர காணிக்கை எல்லாம் வந்துடும் அதுல. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் கேட்டீங்கன்னா போஜன பலிகள், பான பலிகள் நிறைய இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. என்ன நடக்கும்? வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமான்கள் இந்த 3 விதமான காரியங்களை அரணுக்கு திரும்பும்போது செய்தால் இரட்டிப்பான நன்மை தருவேன் சொல்லுகிற தேவன் என்ன சொல்லுகிறார் பாருங்க. இங்க 22:12, இதோ சீக்கிரமாய் இந்த மாதத்தில் வருகிறார், அவனுடைய கிரியைக்கு அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த மாதத்துல இரட்டிப்பான பலன் வேணும் சொல்றோம்? கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, இரட்டிப்பான பலன் வரும்னா நீங்க பலன் அளிக்கிறவர்களா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மக்களுக்காக ஜெபிக்கிறதுனால என்ன பலன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பலன் சங்கீதம் 30:11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். போதுமா? நீங்க மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது எது தேவன் பலன் கொடுக்கிறாரு? என்ன பலன் கொடுக்கிறாரு? நம்மளுடைய புலம்பலை. என்ன புலம்பல் பாஸ்டர்? எப்ப பார்த்தாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில நிக்க மாட்டேங்குது பாஸ்டர், கடன் பிரச்சனையாவே இருக்கு பாஸ்டர், என்னை இப்படி ஏமாத்திட்டே இருக்கிறாங்க பாஸ்டர், ஒரே போராட்டமாவே இருக்கு பாஸ்டர், ஒரு சமாதானமே இல்ல பாஸ்டர், சம்பாத்தியம் இருந்தாலும் ஒரு நிம்மதி இல்ல பாஸ்டர். இந்த புலம்பலை தேவன் மாற்றுகிறார். எப்போ? மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது. ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், தங்கள் நாவிலே வாயிலே நீதியை பேசும்போது என்ன நடக்குதுன்னா 68ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. இரண்டாவது பலன் சங்கீதம் 68:3. நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து. போதுமா? நீதியை பேசுகிறவர்களா நீதிமான்களா இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த நீதிமான்கள் உபவாச கூட்டத்துல வீட்டுல உட்கார மாட்டாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எங்க வந்து நிப்பாங்க களி கூறும்படியாக? வசனம் சொல்லுங்க. தேவனுக்கு முன்பாக. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. நீதிமான்களா இருந்தா தேவனுக்கு முன்பாக வந்து நிப்பாங்க. அப்பதான் உங்களுக்கு ஆனந்த களிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. மகிழ்ச்சி உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது, பலிகளை செலுத்தினால் என்ன காரியம் நடப்பேறும் பாத்தீங்கன்னா புலம்பல் 3ஆம் அதிகாரம் 64ஆம் வசனத்தை வாசிங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 64ஆம் வசனம். கர்த்தாவே அவர்கள் கைகள் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக. பலிகளை எதுல செய்வீங்க பிரதர்? ஒரு காணிக்கை எடுத்துட்டு வரீங்க, எதுல எடுத்துட்டு வரீங்க? கையில தான் எடுத்துட்டு வருவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரெக்டா இல்லையாமா? ஏதோ ஒரு காரியத்தை தேவனுக்கென்று படைக்கும் போது எதுல தான் செய்வோம்? கைகளில தான் செய்வோம். அப்போ உங்க கைகளின் கிரியைகளுக்கு தேவன் பலன் அளிக்கிறவராய் இருக்கிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, எடுத்து வாசிங்க. இதை குறித்து நான் சொல்லிட்டு இந்த இரட்டத்தனையான பலனை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வோம்? இந்த 3 விதமான காரியங்கள், மற்றவர்களுக்காக ஜெபித்து, தன் நாவிலே நீதியை பின்பற்றி பலிகளை செலுத்தின ஒரு மனுஷனை குறித்து நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். எடுத்து வாசிங்க. இந்த இரட்டத்தனையான பலனை நம்ம சாதாரணமா பெற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்டேன். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 10ஆம் வசனம். ஆகையால்
தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையுடன் பெற்றுக்கொள்ள அவர்களை சகிக்கிறவர்களாய் இருக்கணுமா? ஹலோ, 10th பாஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும்? 10th பாஸ் ஆகணும்னா என்னமா பண்ணணும்? சாதாரணமா படிக்கணுமா, கஷ்டப்பட்டு படிக்கணுமா? கஷ்டங்களையும் சகிக்கிற பிள்ளைகளாய் மாறணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீதிமான்களாய் இருந்தா இதை சகிப்பாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பல இன்னல்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். அதுல சகிக்கிற பிள்ளைகளாய் இருக்கும்போது தான் இரட்டத்தனையான பலனும் உங்களுக்கு உங்கள் பாகத்தில் நீங்கள் சந்தோஷத்தையும் உங்களுடைய இரட்டிப்பான சுதந்திரத்தையும் நித்திய மகிழ்ச்சி இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. யார் அவரும் கேட்டீங்கன்னா, யார் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணினார், யார் நீதியை தன் வாயிலை வைத்தார், யார் பலிகளை செலுத்தினார், எல்லாருக்கும் தெரிந்தவர் அப்படின்றனால தான் டக்குன்னு முடிக்க போறேன். 3 வாசனம். யோபு 42 அதிகாரம் 10 வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. யோபு முதல் காரியம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னல, அதுக்கு உண்டான காரியத்தை சொல்றேன். 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, 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 ஹalleluya. 10ஆம் வசனத்தில் கடைசியாய் சொல்லும்போது, யோபுவின் முள் நிலைமை பார்க்கலும் எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் முடிக்கிறாரு. அல்லேலூயா. எப்பமா? மற்றவருக்காக ஜெபம் பண்ணும்போது தான் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது என்ன சொன்ன? தன் நாவிலே நீதியை பின்பற்றுகிறவர்களாய் உண்மையுள்ள பிள்ளைகளாய் இருக்கணும்னு சொல்லும்போது, யோபு 1ஆம் அதிகாரம் எடுங்க, எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். யோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தையும் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் வாசிங்க. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்ல. தேவனை பற்றி கவனிக்க முக்கியமா இந்த காரியத்தை பேசுவதற்கு முன்னாடி 42:10 யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணும்போது, ரெபேக்கா சிஸ்டர் அவனுக்கு சுகமாயிட்டானா? 42:10 வாசித்தோம்ல, தன் சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணான்னு சொல்லும் போது அந்த நேரத்தில் யோபு சூப்பர் ஆயிட்டாரா? இல்ல, அப்பயும் அவருக்கு சீழ் ஒழிட்டு தான் இருந்தது. ஆமென். கஷ்டப்பட்டு தான் இருந்தான், சகித்தவனாய். அப்படியும் தனக்காக ஜெபம் பண்ணாதபடிக்கு தன் சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணினதுனால தான் இரட்டத்தனையான பலனை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இங்க 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிற பிரகாரமாய் தன் தேவனை பற்றி குறை சொல்லவே இல்லையா? யாரு குறை எங்கிருந்து வரும்? வாயிலிருந்து தான். நீங்க என்ன வேணாலும் செஞ்சு பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு குறை வந்துனே இருக்கும். ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு, குத்தா மட்டும் என்ன பண்ணிட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிச்சா மட்டும் என்ன பண்ணிட்டாரு, ஜெபிச்சா மட்டும் என்ன பண்ணிட்டாரு, ஆராதனை கரெக்டா போயிட்டா மட்டும் என்ன பண்ணிட்டாரு. ஆமென். கஷ்டத்தின் மத்தியில ஒரு குறை கூட வாயிலிருந்து வரல. 2:10 வாசிங்க பார்த்துக்கலாம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவர்கள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால பாவம் செய்யவில்லை. அப்போ கவனிங்க, பெரிய பாவம்லாம் பெரிய பாவமே இல்லை. தான் உதட்டுல ஒரு குறை தேவனை குறித்து தூஷணமா பேசினாலே பாவம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீதியை பற்றினான் யோபு. 3வது காரியம், பலிகளை செலுத்தணும். 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 1:5. விருந்து செய்கிற அவரவருடைய நாள், கவனிங்க, விருந்து செய்கிற அவரவர்களுடைய நாள் வந்தபோது, யோபு ஒருவேளை என் குமாரன் பாவம் செய்து, யோபு ஒருவேளை தன் குமாரன் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைப்பித்து பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படி சர்வாங்க தகன. என்ன நடக்குதுன்னு இங்க கவனிங்க. இங்க என்ன பாருங்க, யோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? சிபி பிரதர், யோபுக்கு எத்தனை பிள்ளைகள்?
வசனத்துல இருக்கு, 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் இருந்தாங்க. இங்க எத்தனை பேர் இப்ப எனக்கு குமாரத்திகளா இருக்கீங்க? புரிஞ்சுக்கோங்க, அவர்கள் தங்கள் நாட்களிலே அவர்கள் தங்கள் ஆராதனையிலே பங்கு கொள்ளுகிறவர்களாய் வரும்போது யோபு தன் பிள்ளை பாவம் செய்தாரோ என்று எண்ணி அவர்களை பரிசுத்தம் பண்ணி எல்லாவற்றிலும் இரட்டத்தனையான நன்மை பெற்றுக் கொண்டவன் வெறும் அவன் இழந்ததை மாத்திரம் கொடுக்கல, இழந்த பிள்ளைகளையும் தேவன் கொடுக்கிறார் ரிட்டன். ஏன்னா மற்றதுக்கெல்லாம் அவன் பலி செலுத்தல, ஒட்டகத்துக்கு பலி செலுத்தல, குதிரைக்கு பலி செலுத்தல, அதெல்லாம் ரெண்டா கொடுத்துட்டாரு. ஆமே, இங்க தன் பிள்ளைகளை பரிசுத்தம் பண்ணினதுனாலதான் மீண்டும் அதே ஒரு எண்ணு கூட மாறல, அதே 7 குமாரரும் 3 குமாரத்தையும். 42ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்று நான் நினைக்கிறேன். வாசிங்க பார்க்கலாம். 7 குமாரரும் 12ஆம் வசனத்திலே வாசிங்க. கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். நிறைய வரும். 13ஆம் வசனம், 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு. அப்ப கவனிங்க, பலிகள் செலுத்துறது அவ்வளவு முக்கியம். நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ, எதை தேவனுக்கென்று விதைக்கிறீர்களோ, தேவன் அதை மீண்டும் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யோபு புலம்பலை முட்டினாரல்ல, 3ஆம் அதிகாரத்துல வாசித்து பாருங்க, அவர் எவ்வளவு புலம்பி இருப்பாருங்க. ஸ்நேகி ஜெபம் பண்ணும்போது தான் புலம்பல் மாறிடுச்சு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தன் வாயினாலே நீதியை பேசுகிற யோபு ஒரு நாளும் தேவனை பற்றி குறை சொல்லாததுனால அவனுக்கு ஆனந்த களிப்பு உண்டாகுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது, அவன் பலிகளை செலுத்துறதுனாலே தேவனுடைய கரங்களினாலே மீண்டும் இழந்த தன் குமாரரையும் குமாரத்திகளும் தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்லி எப்படி இருக்கணும் சொல்லி முடிக்கிறேன். எடுத்து வாசிங்க, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 11. அகந்தை வந்தால் லட்சியம் வரும். ஓகே, இங்க பாருங்க டீச்சர் அம்மா, அகந்தைன்னா என்ன டீச்சர் அம்மா? சிம்பிளா சொல்லுங்க. திமிர், ஓகே, வேற? அகந்தைன்னா என்ன? ஆணவம், சூப்பர், வேற? இருமாப்பு, சூப்பர், வேற? பெருமை, ஓகே, வேற? அது சொல்லிட்டாங்க, வேற? வேற? அகந்தைக்கு சிம்பிளா சொல்லுங்களேன், நெக்கிலா இருப்பான் பாருங்க. சூப்பர்கா, இவ்வளவு சொன்னீங்களே, உங்களுக்கு இவ்வளோ வார்த்தைகளை கேட்டோம். அகந்தியா இருந்தீங்கன்னா அதான் சொல்லி முடிக்கிற. நெக்கலா, ஹே நீ என்ன வேணா சொல்றனா, இப்படிதான் இருப்பேன். என்ன வருமா? என்ன வருமா? லட்சை தான் வரும், கஷ்டம் தான் வரும், பிரச்சனை தான் வரும், போராட்டம் தான் வரும், பண கஷ்டம் தான் வரும், நெருக்கம் தான் வரும், வியாதி தான் வரும். வெட்கத்துக்கு பதிலாக, ஆமே, இப்போ புரிஞ்சுக்கோங்க, லட்சைக்கு பதிலாக, ஆமே, எது இருக்கக்கூடாது? இப்போ நெக்குள் இருக்கக்கூடாது, திமுக இருக்கக்கூடாது, தென்னாவட்டு இருக்கக்கூடாது, அசிஸ்டன்ட் சொன்ன மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. லட்சை வருமா? அது இருந்தாலே நீ என்ன சொல்றது, நீ சொல்றது நான் செய்யணும், அப்படி இருக்காதீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக, உங்கள் லட்சைக்கு பதிலாக நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகணும்னா என்ன பண்ணணும்? ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3:9. தீமைக்கு தீமையும், கவனிங்க, தீமைக்கு தீமையும், உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல். கவனிங்க, எப்படி இருக்கணும் சொல்றேன். தீமைக்கு தீமைன்னா கவனிங்க, ஒரு சிஸ்டர் கிட்ட வந்து ஒரு 500 ரூபாய் கேட்கறாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். காசு இருக்கும்,
போன மாதம் அவகிட்ட நான் ஒரு 500 கிட்ட குத்தாலா? தீமைக்கு தீமை செய்யாதீங்க. இரண்டாவது, உதாசீனத்துக்கு உதாசீனம். போன வாரம் ஸ்தோத்திரம் சொன்னேன், கண்டுக்காம போச்சு. இந்த வாரம் ஸ்தோத்திரம் சொல்றேன், நான் கண்டுக்காம போறேன் சொல்லக்கூடாது. உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக தயவு செய்து என் தேவ ஜனமே, என் அன்பு பிள்ளைகளே, என் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாச பிள்ளைகளே, அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நீங்களாம் யாரு சொல்லுவாங்களே, சாக்கடையில் கல் எறிஞ்சா அதுதான். நீங்களாம் யாரு? அழைக்கப்பட்டவர்கள். சத்தமா சொல்லுங்க, நம்மளாம் யாரு? அதுக்கு பாத்திரமான நடந்து கொள்ளணும்னா தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, உதாசீனத்துக்கு உதாசீனம் செலுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. எப்பவுமே ஆசீர்வதிக்கிறவர்களாக தான் இருக்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஒரு சில பேர் வாயை திறந்தால பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்க மாட்டாப்பா, நாசமா போற பேர் இப்படியே பேசினேறான் சொல்லாதீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அழைக்கப்பட்ட பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை மாத்திரம் தான் கூறணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் அழைக்கப்பட்டவன் என்று என்ன சொல்றாரு? கிளியரா போடுறாரு. அழைக்கப்பட்டவர்கள் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. நான் யாருன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. சொல்லுவாங்களே, ஏய் அவனுக்கு வயசுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க தெரியாதரா, அவங்ககிட்ட போயெல்லாம் நிற்காத, உனக்கு தான் அசிங்கம் சொல்கிறாங்களா இல்லையா? அதே தான் இப்போ நான் சொல்கிறேன். மற்றவங்களுக்கு கனத்தை கொடுக்கலையா, பரவாயில்ல விடுங்க, நீங்கள் உங்கள் கனத்தை செலுத்திட்டு போயிடுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களுக்கு அவங்க தீமை செய்கிறாங்கன்னா நீங்கள் நன்மையே சொல்லுங்க. வசனம் இருக்கு, தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மையினால வெல்லணுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்க இந்த மாதத்துல செய்து பாருங்க, இரட்டத்தனையான பலன் வரும். உங்களுக்கு சந்தோஷம் அடைவீர்கள், உங்கள் பாகத்துல இரட்டிப்பான சுதந்திரம் அடைவீர்கள். நித்திய மகிழ்ச்சி உங்க கூட எப்பொழுதும் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாளில் வந்த சிறியோர் முதல் பெரியவர் வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் இரட்டத்தனையான ஆசீர்வாதம் இந்த மாதம் முழுவதும் கட்டளையிடும்படியாக கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மேன்மைப்படுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வாக்குத்தத்தத்தையும் இந்த ஆராதனையும் இந்த பரிசுத்த பந்தியிலும் உம்முடைய நாமம் மகிமைப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் வெட்கத்துக்கு பதிலாக, லட்சைக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை நாங்கள் பெற்றுக்கொண்டு சந்தோஷம் அடைந்து ஆண்டவரே சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள நித்திய மகிழ்ச்சி எங்களுக்கு உண்டாக நீ கிருபை பாராட்டுவீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம். பல தரப்பட்ட மக்கள் மனதில் பேசி அடுத்த வாரத்தில் கொண்டு வாங்க. இந்த மாதம் முழுவதும் தேவையை சந்தித்து பாதுகாத்து வழி நடத்துவீராக. மீட்பரேசின் முடிஞ்சவர்களை சேர்ந்து சொல்லுவோமா? சதா காலம் மனைவி கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 3 ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கில் தண்ணீர் நிரம்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். யோபு 3:17. கர்த்தாவே சொல்லும், அதையே கேட்கிறேன். 1 சாமுவேல் 3:9. இயல்புமானால் உங்களால் முடிந்தவரை எல்லாரோடும் அமைதியுடன் வாழுங்கள்.
நன்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தன்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவர் இருக்கிறார். ஓய்வு நாளே மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது. என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். யோவான் 14:24. கரங்களை தட்டுவோமா? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுத்துங்கள். யோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுத்துக. யாக்கோபு 4:10.